ஹலோ விவேஸ், அனைவரும் வணக்கம். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல பம்பரம் வந்து விளையாண்டுருப்போம். பம்பரம் வந்து விளையாடுறது ஜாலியான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. குழந்தை பருவம்னாவே நம்ம விளையாட்டுன்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனா அந்த பம்பரம் எப்படி தயார் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படிதான் மிகப்பெரிய அளவுல மரத்தை வந்து வெட்டுருவாங்க. மரத்தை வெட்டு வந்து அதுல எப்படி வந்து பல விதமா இவங்க வந்து பம்பரம் தயார் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி கப்புல இருந்து பல விதமான பொருள்லாம் எப்படி தயார் பண்றாங்க நமக்கு தெரியாது. அதை எப்படி தயார் பண்றாங்கன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பம்பரம் பாருங்க, நம்ம சின்ன வயசுல விரும்பி வந்து விளையாடுறதுதான் இந்த பம்பரம். அதுவும் பம்பரம் விளையாடுறது பல விதமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து பம்பரம் தயார் பண்றாங்க இதுக்கு எல்லாமே ஒரு சொட்டு மரங்களை வெட்டி அதை அழகா கழிச்சு இந்த மாதிரி தான் பாக்கிறதுக்கு அழகான கையா மரத்தை வந்து அப்படியே வந்து வெட்டி கொண்டு வருவாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பீஸ்லயும் குறைஞ்சபட்சம் 4 பம்பரம் வர மாதிரி எப்படி வந்து ஒரு பீஸ் வந்து கரெக்டா வந்து கட் பண்ணிட்டாரு. அதை கட் பண்ணி அதை எப்படி வந்து இப்ப பம்பரமா உருவாக்க போறாரு பாருங்க. இப்படிதான் வந்து இந்த மாதிரி 2 மிஷின்லயும் மாதிரி வச்சிருவாங்க. இதுல வந்து எப்படி 2 பம்பரத்தை எப்படி சரியா பாருங்க. அதாவது அந்த 2 வீலும் பயங்கரமா வந்து சுத்திட்டு இருக்கோம். இதுல பம்பரம் அந்த மரமும் பயங்கர ஃபாஸ்டா வந்து சுத்தும். அதே நேரங்கள்ல இதை வந்து இவரு உளிய வச்சு எவ்வளவு பயங்கரமா செதுக்குதா பாருங்க. இப்படிதான் பம்பரத்தை வந்து அவ்வளவு அழகா செத்தி முடிச்சிட்டாரு. இது பிறகு பாருங்க அவர் எப்படி வந்து பயனடிக்குதான்ட்டு. அதுக்கு பிறகு அது மேல வந்து இவங்க வந்து ஃபுல்லா வந்து ஹேக் பண்ணிட்டு நல்லா மாட்டுவாங்க. அது தானா ரோலிங் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு பிறகு வர்ணங்களை எடுத்து பூச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி வர்ணங்களை பூசின பிறகு அதை வந்து ஃபுல்லா கட் பண்ணி இருந்துட்டாகணும் பாருங்க. இதுக்கு பிறகும் அதுல சின்ன சின்ன டிசைன் எல்லாம் வந்து உருவாக்குறாங்க. உருவாக்குன பிறகுதான் அந்த பம்பரத்தை எப்படி முனையை வந்து கட் பண்ணி எடுக்கிறாம இருங்க. இப்படி முனையை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு அதுல உள்ள ஒரு கம்பியை வந்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சுத்தாது, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு அதுல கம்பியை சுத்தி இப்படிதான் வந்து பம்பரத்தை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பாருங்க, நம்ம டபுள் அடிக்கிறது. டபுள் வந்து பஜனை பாடுறது, கீர்த்தனை பாடுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி தபல வாசிப்பவர் பயங்கரமா வந்து இந்த மேளத்தை வந்து அடிப்பாங்க. ஆனா இந்த மேளத்தை எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. அதாவது மிகப்பெரிய மரத்தை இப்படிதான் வந்து எடுத்து அது அவ்வளவு அழகா ஒரு பீஸா வந்து உருவாக்கி ஒரு பீஸா வந்து அவங்க செத்துருவாங்க. எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு அவங்க மார்க்கும் பண்ணிப்பாங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு எப்படி வந்து அதை சுத்தி வந்து ரவுண்டா எப்படி வந்து அதை கட் பண்றாங்க பாருங்க. உள்ள ஒரு பெரிய ஒரு பால் மாதிரி வச்சு இப்படிதான் வந்து அறுத்துட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அறுத்து முடிச்ச பிறகு எப்படி அதை வளர்ப்பாக்குறாங்க பாருங்க. இதுக்கு பிறகும் அதை வந்து நல்லா வந்து சீவி எடுப்பாங்க. மேல ஃபுல்லா வந்து நைஸா சீவி அந்த அளவுக்கு வந்த பிறகு வெயிட்லாம் பயங்கரமா வந்து இறங்கிரும். இப்ப அது எந்த அளவுக்கு வந்து மேலுங்கீரியும் பைண்ட் அடிக்கிறாங்க பாருங்க. பைண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி மேலுங்கீரியும் அந்த ட்ரம் வந்து வச்சு எவ்வளவு சூப்பரா இவங்க தபால வந்து மேல வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் சைட்ல தோல் வாரால நல்லா வந்து இறுக்கி கேட்டுருவாங்க. அப்பதான் 2 பக்கமும் ஃபுல் டைட்டா வந்துருக்கும். இப்ப வந்து எப்படினாலும் இவங்க வந்து மேல வந்து அடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே போல நம்ம சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் மரத்தர உட்டால எப்படி தயார் பண்ண தெரியாது. இப்படிதான் வந்து உட்டால நமக்கு சின்ன சின்ன பாத்திரம் மாதிரி தயார் பண்றாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பாத்திரம் தேவையோ அந்த அளவுக்கு இவங்க ஒரு மரத்தை வந்து எடுத்து கட் பண்ணிப்பாங்க. இதுக்கு பிறகு துண்டு துண்டா வந்து கட் பண்ணி அதை வந்து எப்படி இவங்க வந்து செத்தி இருக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாவே நல்லா வந்து உழக்கால நல்லா மாட்டிடுவாங்க. மாட்டின உருப்படு அதை வந்து சுத்தி அதை வந்து குடஞ்சு எடுக்கணும். இப்படிதான் வந்து பின்னாடி நல்லா ஆணியில் வச்சு நல்லா ஹுக் பண்ணுவாங்க. அதை வந்து உள்ளரே நல்லா வந்து நல்லா குடஞ்சி இந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு அழகா இந்த உட்டோட பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல பெயிண்டிங் பண்றது. இப்படிதான் வந்து பெயிண்டிங் கொடுப்பாங்க. பெயிண்டிங் கொடுத்த உருப்படும் இவங்க வந்து சைனிங் பண்ணி அவங்க வந்து அடிக்கிடுவாங்க. இப்படிதான் இதை வந்து செம்ம ஒரு சூப்பரா தயார் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்களே. அதே போல வர்ணத்திட்ட பிறகு அதை வந்து நல்லா வந்து காய வைக்கணும். பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பளபளப்பா இருந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. நம்ம பொதுவா பார்த்தோம்னா நம்ம திடீர் தட்டுகள்லாம் நம்ம எப்படி தயார் பண்ண தெரியாது. அதே நேரங்களில் நம்ம டூரிஸ்ட் போன்ற வெளியிடங்கள் போகும்போது இந்த தட்டுகள்ல அதிகமா பயன்படுத்துறோம். அதே நேரத்துல யூஸ் அண்ட் த்ரோ நம்ம நிறைய பார்ட்டிகள்லயும் இந்த மாதிரி தட்டுகளை எப்படி தயார் பண்ணாங்கன்னு தெரியாது. அதாவது தென்னை மரத்து ஓலையில தான் இது பண்றது. இப்படிதான் வந்து தென்னை மரத்து ஓலைய கட் பண்ணி நல்லா வந்து காய வச்சிருவாங்க. அதை அச்சு மூலயமா எப்படி வந்து விட்டு எவ்வளவு அழகா இவங்க இந்த தட்டை தயார் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மீண்டும் நன்றி, வணக்கம்.